2025 புத்தாண்டு பலன்கள். மிதுன ராசி நேர்களுக்கு 2025 எப்படி இருக்கும்? நேர்களே, இப்பொழுது குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார். 9வது பாவத்தில் இருக்கிறார். ராகு கேத்துவுடைய நிலைமை 4ம் 10ம் இருக்கின்றது. பாருங்க, இந்த நிலைமையில் இந்த சனி மாறும் பொழுது கொஞ்சம் கடுமையான காலம் என்று சொல்லலாம். 9லேருந்து 10க்கு வரும் பொழுது கண்டக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம் ஆரம்பிக்க விட்டது என்ற அர்த்தம். வீணாக பேசக்கூடாது, கடுமையாக ஒழிக்க வேண்டும், டைம் டு டைம் அப் டு டேட்டாக இருக்க வேண்டும், சோம்பேறியாக பழக்கக்கூடாது. சனி பகவான் யாருக்கு தொல்லை கொடுப்பார்? சூரியன் உதித்த பிற்பாடு படுக்கிறவங்களுக்கு பிரச்சனையா. அந்த மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மே மாதம் வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த நிலைமையை கவனிக்கணும். மார்ச் மாதம் வரைக்கும் சனி பகவான், அதுக்கப்புறம் மே மாதத்தில் குரு பகவான். குரு 12லேருந்து ராசிக்கு வந்தால் நன்மையை செய்கிறது ஆரம்பிச்சிடுவார். இப்பொழுது ஆரோக்கியத்தை கெடுக்கிறார், மனக்கவலையை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் மனக்கவலை கொடுக்காமல் வீட்டில் சந்தோஷத்தை கொடுப்பார். ஆரோக்கியம் இருக்கும். தைரியமாக இருங்கள். எந்த நிலைமையிலும் தைரியத்தை விடாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் உஷாரான மனிதர்கள். இவருடைய ஃபேஸ், இவர் மிதுன ராசிக்காரர் அப்படின்னு சொல்லும் பொழுது வெத்தலை போல் இருக்கும், தலை பெருசாக இருக்கும், சிக்கு இப்படி இருக்கும். அதான் கரெக்டு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் என்று தைரியமாக சொல்லலாம் நீங்கள். அதுக்கப்புறம் என்னய்யா, என்ன பரிகாரம்லாம் அப்புறம் சொல்கிறேன், இருங்க, ஃபஸ்ட்டு கேளுங்க. நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, கண்டிப்பாக நல்ல லாபத்தை பார்ப்பீங்க, தைரியமாக இருக்கு. ஆனால் கடுமையாக கொஞ்சம் மிஷினெல்லாம் ரிப்பேர் ஆக வரும். வியாபாரியாக இருக்கீங்கள், வியாபாரம் நேஷ்னலில் கொஞ்சம் தடைக்கு பிற்பாடு லாபம் என்று சொல்லலாம். அரசியலில் இருக்கீங்க, தற்சமயம் இருக்கின்ற பதவி அப்படியே இருக்கட்டும், 25 மேக்கு அப்புறம் பதவி உயர்வு வருது என்று சொல்லலாம். அரசியல்வாதிகள் கொஞ்சம் தைரியமாக இருங்கள். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருங்கள், நல்ல ரிசல்ட் சேரும் என்று சொல்லலாம். வீட்டில் இருக்கிற ஆண் பெண்கள், வயதானவர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். லேட் நைட் உணவை எடுத்து கொள்ளக்கூடாது. லேட் நைட் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. வரத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. கேஸ் ட்ரபிள் எல்லாம் வரும், காலில் நோய் வரும், இதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் அரசியலில் இருக்கின்றீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும். வியாபாரத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் மாத்திரம் கொஞ்சம் கவனிக்கணும். ஆமாம், கொஞ்சம் கவனிக்கணும். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லாவே இருக்கும். எல்லோருக்கும் சொல்கிறேன், ஆண் பெண், தாத்தா, குழந்தை, யாருக்கும் எல்லா மிதுன ராசிகர் A to Z ஃபஸ்ட்டு நீங்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். இந்த வருஷம் இந்த ஆரோக்கியம் கெடுறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது உணவு கட்டுப்பாடு இல்லை என்றால் ஆரோக்கியம் கெடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். வயிற்று சம்பந்தத்தில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது அது உங்களுடைய வயிற்றில் ஹீட் ஜென்ரேட் பண்ணும். ஹீட் ஜென்ரேட் பண்ணால் அது நம்மளுக்கு பாதிக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? ஃபஸ்ட்டு பரிகாரமாக நீங்கள் தினமும் வெல்லத்தை சாப்பிட வேண்டும். தினமும் வெல்லம் சாப்பிடுங்க, கொஞ்சம் வெல்லம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தினமும் பகவான் சிவனை பூஜை செய்ய வேண்டும். நமசிவாய 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 மந்திரம் ஜபிக்க வேண்டும். சிவன் அபிஷேகம் செய்ய வேண்டும். நீங்கள் கரும்பு சாரால் அபிஷேகம் செஞ்சால் ரொம்ப விசேஷமாக இருக்கும்.
அல்லது அரச மரத்தை பூஜை செய்து அங்கேருந்து கீழே விழுந்து போன இலை எடுத்தாந்து வீட்டில் வைங்க. ஒரு இலை எடுத்தாந்து அதில் ராம் எழுதி, எதில் எழுதுவீங்க? ராம். குங்குமப்பூ எடுத்தாந்து அதில் இங்கு மாதிரி நல்லா செஞ்சு அதில் ராம் எழுதிட்டு உங்கள் வீட்டில் வைங்க. வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே குறையுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது, சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வந்து 4 தடவை சுற்றி வந்து ராம 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 ராம் சொல்லுகோ. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற சகல பிரச்சனை குறைஞ்சி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.